இப்போ சாந்தகுமார் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அதில் ஒன்று போர் தொடங்கியவுடன் ஒரு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கியவுடன் தங்கத்தில் பெருமளவு வாங்கினாங்க. அந்த போர் தொடக்க காலத்தில் தான் தங்கத்தின் விலை பெரிய அளவில் நீங்கள் கூறியது போல் அந்த 1,34,000 வரை போனது. இப்போ போர் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு மீண்டும் ஒரு சிறிய அளவில் போர் தொடங்கி இருக்கிறது. இதனால் அந்த ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருவதால் தான் நீங்கள் கூறியது போல முதலீட்டாளர்கள் மாறி இருக்கிறாங்க. இதனால இந்த போரில் இரட்டை விளைவு ஏற்பட்டிருக்குது. ஒரு விளைவு போர் தங்கத்தின் விலை கூடிச்சு. இப்போ போர் நீடிக்கும் தெரிஞ்ச உடனே தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கு. இப்போ திரும்பியும் போர் முடிவடையும் அப்படின்றால் அவர்கள் மீண்டும் இந்த தங்கத்தில் அந்த ஆயில் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது குறைத்தால் மீண்டும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா மேலும் குறையுமா தங்கத்தின் விலை? இல்லை இதில் ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்ம இதுவரைக்கும் படித்தது பார்த்தது கேட்டது எல்லாம் அப்படின்னா, ஒரு 2 நாடுகளுக்கு இடையே சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டிப்பாக தங்கத்தில் பாதிப்பு ஏற்படும், தங்கத்தினுடைய விலை உயரும். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம், அறிஞ்சிருக்கோம். அதே போல தான் இந்த முறையும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை அப்படின்னு தங்கத்தினுடைய விலை ஏறிச்சு. ஆனால் சடனாக என்ன ஆயிடுச்சு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அது ஆயில போய் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வர்றப்போ அது ஆயில் பிரச்சனை பெருசாக பாதிப்பு வரல. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு, அப்பயும் அது ஆயிலுக்கு பிரச்சனை வரல. அதனால் மற்ற நாடுகளில் எதுவுமே பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த முறை ஈரான் அமெரிக்கா வார் மட்டும்தான் அது ஆயில போய் குறுக்கீடு பண்ணிச்சு. அதனால தான் அந்த ஆயிலுடைய ப்ரைஸு வந்துச்சு. இது ஒரு பக்கம் ஆயில் வரத்துக்கு முன்னாடியே, ஆனால் வார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே தங்கத்தோட விலை ஏறிச்சு. இந்த ஆயிலோட ஆமாம். ஆனால் இப்போ அப்படியே மாறி போய் என்ன ஆகும், இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு அப்படியே சுத்தமாக நின்று போச்சு அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி அடுத்த பயணத்தை தொடரும், அதாவது விலை உயரும் அப்படின்னு சொல்றது. ஒப்பந்த உடன்படிக்கை ஏற்படுவது, அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டாலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அந்த மறைமுக போர் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தின் விலையானது 1 லட்சத்திற்கு கீழே போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? அது 1.8 ஒரு சவரன் 1,08,000 ரூபாய் இன்னைக்கு. இது 1 லட்சத்துக்கு குறையுமா ஒரு சவரன்? அதுதான் ஒரு சந்தேகமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இப்போ நடந்த விஷயம். இன்னைக்கு இருக்கிற விஷயம் கூட 1 லட்சத்துக்கு கீழே தான். உண்மையிலே பார்க்க போனா தங்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிறதையும் விலை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 98,000 ரூபா தான் இருக்க வேண்டிய தங்கம். இன்னைக்கு ஏன் 1,08,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இம்போர்ட் டியூட்டியை 6% 15% உயர்த்தியிருக்கோம். நமது இந்திய அரசாங்கம் தங்கத்தை இம்போர்ட் பண்ணவே கூடாது, ஏற்றுமதி வரியை உயர்த்தியிருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த ரேட்டு, அந்த ஏற்றுமதி வரியை உயர்த்தலைன்னா இன்னைக்கு ரேட் 98,000 ரூபாய் இல்லை 99,000 ரூபாய். நீங்க சொன்ன 1 லட்சத்துக்கு கீழேன்னு சொன்னீங்க இல்லையா, அது நிச்சயமா குறைஞ்சிருக்கும். இது விலை ஏத்துறதுனால இந்த லெவல் இருக்கு. இப்போ ஒரு கால் திடீர்னு மத்திய அரசாங்கம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே டப்புன்னு அந்த ஒரு 9,000 ரூபாய் விழுந்துரும் ஒரு பக்கம். இது இல்லாம இது இது ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம், யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்றது. இப்போ என்ன மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா, முந்தா நாள் பார்த்தோம்னா கிராமுக்கு 1,160 ரூபா குறைஞ்சிது. நேத்திக்கு பார்த்தோம்னா 3,200 ரூபா குறைஞ்சி. இன்னைக்கு பார்த்தோம்னா 2,400 ரூபா குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் 5,600, இது ஒரு 1,200ன்னு வைங்களேன், 6,800 ரூபா இந்த ஒரு 72 மணி நேரத்தில் மட்டும் குறைஞ்சிருக்கு. 72 மணி நேரத்தில் மட்டுமே, அதுக்கும் குறைவான தருணத்திலே